கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பினஸ்க்காக. ஓகே. இப்போ இது இந்த மீன்வேல் இதை சுட பண்ணிக்கலாமா எண்ணெய் ஊற்றி? இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். அண்ட் இது வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது இப்போ எவ்வளோ ஆயில் விட்டுக்கலாம் ஐஸ்வர்யா? இது டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு போதுமா? போதும். இப்போ நான் இதை பால் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய். அண்ட் இது பாருங்க, இது வந்து எப்படின்னா நல்லா எடுத்துக்கிட்டு பால் பண்ணிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா வந்து நம்ம சீஸை கட் பண்ணி அது உள்ள வச்சிடணும். ஏன்னா அது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அது ஓப்பன் பண்ணி இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளில வரும். அப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சீஸ் வரும்போது யம்மி. சூப்பர் அர்ச்சன் ஐஸ்வர்யா, பரவாயில்ல, நல்லா ட்ரெயின் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையன் ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கான் போல இருக்குங்களா? அவங்க கிளாஸ்ல யாராவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க, அதை வச்சு என்னை வந்து கேட்பான், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. நீங்க உடனே அந்த பையனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறதா? எப்படி அப்படிதானே நடக்கும்? ஆமா, கண்டிப்பா. எப்படி இருக்கு இந்த காலத்து குழந்தைங்க? நிறைய பசங்க ஸ்கூல்ல போய் பாப்பீங்க, அவங்களோட சாப்பாடு முறை வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எல்லாருமே ஜங்க் ஃபுட்டு தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க. ஆனால் அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. சரி, அதை நம்மளே வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் வெளியில் போய் சாப்பிடணும்னு தோணாது. அதுலேயே வந்து அவங்களுக்கு பிடிச்ச இந்த கார்னு கேப்சிகம் இதெல்லாம் போட்டோன்னா உடம்புக்கு நல்லது தானே. அதனால பரவாயில்ல, சீஸ் வந்து ஹெல்த்து. நீங்கள் ஒரு நல்ல ஹோம் மேக்கர், நல்ல ஒரு மாம் மேக்கர் அப்படின்ற பட்டத்தை கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஆனால் பேசிக்காக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் தான். டேரெக்டாக சொல்லணும்னாலும் அது தாங்க உண்மை. ஏன்னா இருக்கிற வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து ஆரோக்கியம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு மிச்சம் மீதி இருக்கிறது தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை? கண்டிப்பாக. ஒரு பக்கம் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சா? வெரி குட். இப்போ அடுத்து ஒரு பவுலில் மைதா கம்ப்ளீட்டாக வந்து சீஸ் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக நீங்கள் உருட்டி வச்சுக்கணும். இந்த மீன்வேல் வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை இதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மேலே நீங்கள் வச்சுட்டோம். க்ரீமி சீஸ் பால்ஸோட ஃபைனல் என்னன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சா ரெடி. பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாஷ் ஆகிட்டு, அதாவது ஒரு பால்ஸ் வந்து நம்ம நல்லா உருட்டும் போது ஸ்ப்ரெட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகணும். இதுதான் ஹைலைட்டே இல்லை? ஸோ இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க, நல்லா போடலாமா? போடலாம். yummy cheese balls, அதுவும் creamy வேற இல்ல? ஆமா. சோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவையா? கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான். இப்போ இதுக்கு நம்ம சாஸ்லாம் தேவையில்லையா ஐஸ்வர்யா? சாஸ் வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரி creamy cheese balls வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஒரு டேஸ்ட் வர போகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்ற ஒரு குட்டி ரீகேப்பை இப்போ நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் என்ன பண்ணணும்னா வெங்காயம் தக்காளி. யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் எப்படி வெங்காயம் தக்காளிலாம் மசாலா நல்லா வதக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதில் ஸ்பெஷல் லைக்னா நான் ஒரு ஒயிட் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஒயிட் கிரேவி. இந்த தீரசன் ஸ்டோரில் இதோட ஸ்பெஷல் லைக்னா ஒரு ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு கிரேவி ரெடி பண்ணுவாங்க. இந்த ப்ரிப்பரேஷனாக எப்படின்னா ஒயிட் கிரேவினா வெறும் கேஷ்நட்டு, வெங்காயம், அப்போ கொஞ்சம் ஹோல்கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா பாயில் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை குக் பண்ணி இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒயிட் கிரேவி வச்சு தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்காக நான் ஒரு சின்ன ஷார்ட் ரூட்டில் சொல்கிறேன். அதாவது கொஞ்சம் கேஷ்நட்டும் கொஞ்சம் வெங்காயத்தையும் நல்லா பாயில் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ண பிறகு அந்த தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நான் இப்போ இந்த கிரேவி போட்டுனா 2 மினிட்ஸில் இறக்கிடுவேன். இதே வீட்டில் நீங்கள் பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் என்ன பண்ணால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலாவோட காரம் எல்லாமே சேர்த்து கொடுக்கும். இப்போ கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், சும்மா ஒரு காஞ்ச மிளகாய் லைட்டாக அப்படி போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை.
ஓகே, இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் 1 மடங்குனா தக்காளி வந்து 1.5 மடங்கு போடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி திக் கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த சால்ட் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த புளிப்பு, அந்த காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் அந்த கரெக்டான அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, லைட்டாக மஞ்சள், இதுக்கப்புறம் தனியா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய், இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சோண்டு எண்ணெய். இந்த மசாலா மேலே எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எதனால கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து எண்ணெய் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி பர்ன் ஆகாது. அதனால கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய். இதே ஹோட்டலில் பண்ணும்போது இந்த வெண்டைக்காய் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த நீட்டாக ஃபிங்கர் ஸ்டைலில் போடுவாங்க. ஃபிங்கர் ஸ்டைலில் அதே மாதிரி பைனாப்பிள் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பொடிசாக நான் கட் பண்ண மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒயிட் கிரேவி. இந்த ஒயிட் கிரேவி கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் கிரேவி எதுக்கு ஆட் பண்ணுங்கன்னா, அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதே பல்காக நிறைய ப்ரிப்ரேஷன் நீங்கள், அதாவது ஒரு 5 கிலோ வெண்டைக்காய் பண்ணோம், ஒரு 10 கிலோ வெண்டைக்காய் பண்ணோம், வீட்டில் யாரும் கெஸ்ட் வந்தாங்க, ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி தான் போடணும். வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணிவிட்டு இந்த கேஷ்நட் பேஸ்ட் போட்ட பிறகு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது வீட்டில் 1 கிலோ கிட்டோ 2 கிலோ கிட்டோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வெண்டைக்காய் அந்த ப்ராப்பர் டெக்ஸ்சர் கொடுக்காது. சேஃபர் சைடுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வால்யூம் ஸ்மால் போர்ஷன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணால் சீக்கிரமாகிடும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த பைனாப்பிள், இந்த ஃப்ரெஷ் பைனாப்பிளை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பைனாப்பிள் ஆட் பண்ண உடனே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பைனாப்பிளோட அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஜஸ்ட் போட்ட உடனே நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சோண்டு சீரகம் பவுடர், கொஞ்சம் லெமன் ஜூஸ். நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்ச பிறகு தான் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் ஜூஸும் சீரகம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸ்பைஸ் அண்ட் ஸ்வீட் அந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி கொடுங்க. அவங்களும் நல்லா விரும்பி சொல்லுவாங்க. சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்களே சொல்லிட்டு, நம்மளுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விரும்பி சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த டிஷ் ரெடியானதை அழகாக இந்த பிளேட்டில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த பிந்தி அனானஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஹரிக்கா பாருங்கள். செய்முறை: முதலில் கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், முந்திரி விழுது சேர்த்து வதக்கி வேக வைத்து அதனுடன் பைனாப்பிள், சீரகத்தூள், எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி சேர்த்தால் சுவையான பிந்தி அனானாஸ் தயார்.